எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் மான் எப்படி ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கெல்லாம் பிடிக்குங்களா? அது மாதிரி நல்ல அழகா இந்த மாதிரி கொம்பு கிளைகள் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மானுக்கும் ஒரு கரடிக்கும் நடக்கிற ஒரு சிறிய உரையாடல் தான். இது மூலமாக நம்ம ஒரு நீதியும் கற்றுக்கலாம். இந்த மான் அழகாக ஒரு இடத்துல புற்களை சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்போ அங்கே கரடி என்ன பண்ணுச்சு மானை பார்த்து, ஐயோ மானே, நீ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்க பாரு, உன்னுடைய தலையில் பாரு, அழகாக கிளை மாதிரி கொம்புகள் அழகாக இருக்குது, எனக்கு பாரு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக கரடி மான்கிட்ட கேட்டது. உடனே மான் என்ன சொன்னுச்சு, வெளியேந்து பார்க்க அப்படி தான் இருக்கும், இந்த கொம்பை வச்சுக்கிட்டு நான் என்ன கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு எங்கேயாவது ஒரு அவசரமாக ஓடணும்னா எங்கேயாவது நான் போய் மாட்டிக்கிறேன், என்னையாவது ஒரு விலங்குகள் துரத்திட்டு வந்துச்சுன்னா அது தப்பிக்க முடியாமல் ஏதாவது ஒரு மரக்கிளைகளில் போய் மாட்டிக்கிறேன். சின்ன சின்ன விலங்குகள் என்னுடைய இந்த கிளை மாதிரி இருக்கிற கொம்பை பார்த்து என்கிட்ட பேச மாட்டேங்குதுங்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, மான் கரடிக்கிட்ட சொன்னுச்சு. அப்போ தான் கரடி புரிஞ்சிச்சு, ஓ இதில் இவ்வளோ வேறு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கரடி தெரிஞ்சிக்கிச்சு. இது மாதிரி தானே நம்மளும் இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்க நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு என்ன அது பெருசாக தோன்றதில்லை. மற்றவங்க கிட்டே இருக்க விஷயங்கள் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெருசாக எடுத்துக்கிட்டு, ஓ அவங்கள மாதிரி இல்லையே, அவங்கள மாதிரி அது இல்லையே, நம்ம எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், முன்னேற பார்க்கணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.